ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். நிறைய பேருக்கு சந்தேகம், ராசியை வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பார்க்குறதா? ராசி என்பது உங்கள் மனதை அடிப்படையாக வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி 2 தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் நமக்கு ராசி லக்னம் 2 முக்கியம். இந்த ஆடி மாத கிரகநிலை பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் உட்கார்ந்திருக்கார், புதன் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்கு, குருவும் சூரியனும் இணைவு பெற்று கடகமனையில் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் வீற்றிருக்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். சார் இது எப்போ சார் இது நடக்குது இந்த வக்ரம் அப்படின்னா, ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரமாக ஆகப் போகிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். ராசி அதிபதி வலிமையாக இருந்து ராசியை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். அப்போ எந்தெல்லாம் கெடுதல்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தீர்களோ அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏற்கனவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையை மனதளவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். சார் என்ன சார் பண்ணோம், மனசு எதையோ நினச்சி வருத்தப்பட்டு இருக்கும், எல்லாமே இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அல்லது அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மை. என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, வேலைப்பள அதிகமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி எதையாவது மனம் எதையா நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனத்துக்கு இப்போ சமப்படுத்தக்கூடிய தன்மை. பார்த்துக்கலாம் என்னாக போகுது, ஒன்றும் இல்லை அப்போது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார் எப்படி சார்னா, ராசி அதிபதியோடு சூரியன் சேர்ந்துட்டார். சூரியன் தான் தன்னம்பிக்கைக்கார கிரகம். அப்போ தன்னம்பிக்கை என்பது வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனத்துக்கு அமைய இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மீனராசி என்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை, ஆனால் மனதளவில் ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. சார் யாருக்கு சார் அதிகமாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக சனி, அதாவது சனி புத்தி, அந்த சனியினுடைய சாராம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு விரயத்தை ஏற்படுத்தும், அல்லது ஏதாவது நினச்சி வருத்தப்பட்டிருப்பாங்க, அல்லது சூரியனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது சுக்கிரனுடைய புத்தி அதனுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எங்கேயாவது ஒன்று நினச்சிட்டு, இல்லை தொழிலை செஞ்சு அங்கே கொஞ்சம் கடனாக இருக்குது, இல்லை பணம் எங்கேயோ கொடுத்து வச்சுருக்கேன் அந்த பணம் வரமாட்டேங்குது, கடன் ஆகி போச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, இப்படியெல்லாம் ஏதோ ஒன்று, அல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குறை, என் பேச்சை கேட்குறதில்ல, ஒரு சண்டை வருது, ஒரு கருத்து வேறுபாடு வருது, ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட ஏதாவது ஒன்று மனசு ஏதாவது நினச்சி வருத்தப்படுது. ஸோ இதெல்லாம் இப்போ போக்கக்கூடிய சமப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது. தன்னம்பிக்கையை கொடுக்கும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் இந்த மீனராசி என்பவர்கள் கண்டிப்பாக போகக்கூடாது. இதை மட்டும் ஆழமாக மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரன் தான் பாதிக்கப்படுது. சந்திரன் என்பது மனசு பாதிக்கப்படுது. அப்போது சந்திரன் மேலே இப்போ சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ சந்திரன் என்கின்ற மனதுக்கு மேலே ஒரு இருட்டு கிரகம் உட்காரும்போது மனதை மறைக்கிறது, மனதை தடை செய்கிறது, மனம் குழப்பமடைகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ சமப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சொந்த தொழில் செய்கிறேன், பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறேன், யோசிக்கணும் இந்த கும்பராசி அன்பர்கள். யாருக்காவது பணத்தை கொடுக்குறேன், ஒரு மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு கொடுத்தா கூட கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாதத்தில் திரும்பி வராது.
ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அதனால் நினச்சி ஒரு இது. ஸோ இது மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது கண்டிப்பாக கூடவே கூடாது. அதாவது நெகட்டிவ் என்று உங்களுடைய உள் மனது எதை சொல்கிறதோ அதை கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மீனராசி என்பர்கள். சார், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாற்றங்கள் எல்லாம் வருது, இது ஏற்றுக்கலாமா? என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது நல்லது என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்க. எப்படி இருந்தாலும் திருப்தி இருக்காது, ஏதோ ஒரு குறை இருக்கும். நல்லதே நீங்கள் செய்தாலும் ஒரு குறையை சொல்லி கொண்டு இருப்பார்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வேலை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி மாறணுமா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு மாறுங்க இந்த மீனராசி என்பர்கள். ஸோ இந்த வேலை ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா? சார், எனக்கு ஒரு 2 மாதமாக வேலை இல்லை, இந்த மாதம் நான் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்கள் முயற்சியால் வெற்றி, அவ்வளோதான். தன்னம்பிக்கையால் வெற்றி. உங்கள் ராசிநாதனோட சூரியன் சேர்ந்துட்டார், தன்னம்பிக்கை காரகிரகம் சேர்ந்து விட்டது. அப்போது குரு சூரியன் இணைந்திருக்கிறது. பெரிய மனிதர்களின் துணையோட, நல்லவர்களின் ஒரு அனுகிரகத்தோட, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தோட ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அதாவது மாற்றங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சார், எப்படி சார் வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்க? 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தே ஆகணும். ஆனால் வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்குமா? இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அது 2வது விஷயம். வேலை உண்டு, உங்கள் முயற்சியால் வேலை உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக வேலை உண்டு. இந்த மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டு. சார், நான் நல்லதாக இருக்கேன், நல்ல வேலையில் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மீனராசி என்பர்கள் தானா? இப்போ சனி வக்ரமாகிறார், ஒரு இடைஞ்சல் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது. அப்போது கரெக்டான பாத்தில் அவசரப்படாமல் அது கரெக்டாக டீல் பண்ணிட்டு போகணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சார், குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இந்த காலகட்டம்? குரு, குழந்தை காரக கிரகம் குரு, அவர் உச்சமாக இருக்கார். உங்களை பார்க்கிறார், சனி பகவானை பார்க்கிறார், லாபஸ்தான அதிபதியை பார்க்கிறார். அப்போ நல்லது நடக்க காத்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த குரு பகவான் அங்கே 1 வருஷம் இருக்க போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானத்தின் இடம். அந்த திருமண இடம்ங்கிறது தான் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் வந்து அமரப் போகிறார். சுக்கிரன் அங்கே நீச்சமாக போகிறார். சுக்கிரன் நீச்சமாகுது. கலத்திர காரகிரகம் நீச்சமாக இருக்கிறது. 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். அந்த சுக்கிரன் நீச்சமாகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்க்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீச்சமாகிறார். 7ஆம் கலத்திரக்காரகம் நீச்சமாகும்போது ஒரு குறை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். அப்போ ஈகோ கிளாஸு, அதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வராமல் இந்த மீனராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சார், வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், அதுக்கான அனுமதி கிடைக்குமா? அதுக்கான தன்மை உண்டா? ராகு 12ல் தான் உட்கார்ந்துருக்கார். தாராளமாக வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய தன்மைகள் பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா செவ்வாய் பகவான், செவ்வாய் தான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் செவ்வாய். அந்த செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது செவ்வாய்க்கு உண்டு. அப்போ ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. மனதளவிலும் உள்ளளவிலும் உணர்வு சார்ந்த விஷயங்கள், அதாவது அகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர
பொருளாதார ரீதியில் உங்களுக்கு கண்டிப்பாக தனவரவு பொருளாதார விருத்தி கண்டிப்பாக உண்டு. பட் அது கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்ல வரேன். அப்போ பாக்கியம், தனபாக்கியம் உண்டு. ஏன் உண்டு? செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்குது. குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த அனுகிரகத்தின் வாயிலாக நன்மை நடக்க காத்து கொண்டிருக்கிறது. 5, 9, 11, 1 அப்படியே டச் ஆகுது. அப்போ ஏதோ ஒன்று உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தியாக போகிறது. கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்போ அதிலிருந்து விடுதலை பெறப்போகிறது. ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். எப்போ வக்ரமாகிறார்? இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ ஆடி 16க்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்கள். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், நெகட்டிவ் விஷயத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. இதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்குங்க. உள் உணர்வு, உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு 2 மனசு இருக்கும். மேலோட்டமாக ஒன்று இருக்கும், உள்ளே ஒன்று சொல்லணும். அந்த உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சு பாருங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாகவே அமையும். ஸோ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, திருப்பத்தை கொடுக்கக்கூடிய, சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமையிருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? வேலையில் எப்போ இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்குது? எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.